Hi friends, welcome back to the Internet Cafe YouTube channel. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படினா எம்ப்ளாய்மென்ட் அண்ட் ட்ரெய்னிங் டிபார்ட்மென்ட்ல இருந்து வந்திருக்க கூடிய நோட்டிஃபிகேஷன் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். நீங்க ரொம்ப நாளா படிச்சு முடிச்சு ஜாப் சர்ச் பண்ணிட்டு இருக்கீங்க. எனக்கு வேலை கிடைக்கல அப்படி நினைக்கிறவங்க ஒரு சூப்பரான ஒரு ஆப்பர்சூனிட்டி பாத்தீங்கன்னா நம்ம கவர்மெண்ட் கொடுத்திருக்காங்க. எம்ப்ளாய்மென்ட் அண்ட் ட்ரெய்னிங் டிபார்ட்மென்ட்ல இருந்து வந்திருக்க கூடிய நோட்டிஃபிகேஷன் தான் அது. கிட்டத்தட்ட 1 இல்ல 2 இல்லங்க 15000 வேகன்சிஸ் இப்போதைக்கு கரண்டா அப்டேட் பண்ணிருக்காங்க. தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய 38 டிஸ்ட்ரிக்ட்லயுமே வேலை வாய்ப்பு பாத்தீங்கன்னா அப்டேட் பண்ணிருக்காங்க. உங்க வீட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய கம்பெனில கூட உங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு பாத்தீங்கன்னா ஏற்படுத்தி கொடுத்திருக்காங்க. இதுக்கு பாத்தீங்கன்னா 10th +2 டிகிரி டிப்ளமோ இன்ஜினியரிங் படிச்சவங்க கிராஜுவேட் கம்ப்ளீட் பண்ணவங்க கூட இதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். மினிமம் குவாலிஃபிகேஷன் நீங்க 10th பாஸ் பண்ணினாலே நல்ல ஒரு டீசென்ட்டான ஒரு வேலை பாத்தீங்கன்னா உங்களுக்கு அவைலபிளா இருக்கு. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 15000க்கு மேற்பட்ட காலிப்பணி இடங்களை அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. இதுக்கு எந்த ஒரு எக்ஸாமும் கிடையாது, எந்த ஒரு ரிட்டன் டெஸ்ட்டும் கிடையாது, ஆன்லைன் டெஸ்ட்டோ எதுவுமே கிடையாது. டேரக்டா பாத்தீங்கன்னா இன்டர்வியூ வைப்பாங்க. அந்த இன்டர்வியூ நீங்க செலக்ட் ஆயிட்டீங்க அப்படின்னா இமீடியட்டா உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் லெட்டர் கையிலே கொடுத்துறாங்க. அதை வச்சு நீங்க ஈஸியா ஒர்க்கு உள்ள போய்க்கலாம். மாசம் ஸ்டார்டிங் சேலரி உங்களுக்கு பாத்தீங்கன்னா 18000 ரூபாய் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. அசிஸ்டன்ட் மேனேஜர், இன்ஜினியரிங், ஆஃபீஸ் பாய், டைப்ரைஸ்ட் இந்த மாதிரி ஏகப்பட்ட பணியிடங்களை பார்த்தீங்கன்னா இது கரண்ட்டாக ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இதை பார்த்தா இன்றைக்கி நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இதுக்கு யாரெல்லாம் தகுதியான நபர்கள் எப்படி அப்ளை பண்ணலாம், அப்ளை பண்ணுற ஒரு ப்ரொசீஜர் எப்படி இருக்கும், இதுக்கான செலக்ஷன் ப்ராசஸ்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு இந்த வீடியோ நான் சொல்லியிருக்கேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இப்போ நம்ம சேனலில் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுக்கிறத நம்பர் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனல் போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் எம்ப்ளாய்மெண்ட் சோசியல் சர்வீஸ்னு ஒரு டெலிகிராம் சேனல் இருக்குது. அதுக்கான லிங்க் இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மறக்காம அதில் போய் ஜாயின் பண்ணிக்கோங்க. நிறைய அப்டேட்ஸ் கவர்மெண்ட் சைடில் வரக்கூடிய அப்டேட்ஸ், டிஎன்பிசி ஆர்ஆர்பி எக்ஸாம்லாம் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா அதுக்கான அப்டேட்ஸ், நீங்கள் ஒரு அன்எம்ப்ளாயி ஜாப் சீக்கராக இருக்கீங்கன்னா ப்ரைவேட் கம்பெனிலேருந்து வரக்கூடிய ஜாப் செக்டர் எல்லாமே உங்களுக்கு அந்த ஒரே குரூப்பில் நாங்கள் எவ்ரிடே ஷேர் பண்ணிகிட்டே இருப்போம். லைவாக பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ரிசீட்டையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஈஸியாக மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்க முடியும். ஸோ மறக்காமல் ஜாயின் பண்ணுங்கள். இப்போ வாங்க டேரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற இந்த ஆப்பர்ச்சுனிட்டி பார்த்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் ட்ரைனிங் இந்த டிபார்ட்மெண்ட்ல கொடுத்துருக்காங்க. இது நம்ம தமிழக அரசு ரன் பண்ணக்கூடிய ஒரு பிரைவேட் செக்டர் ஜாப் ஃபயர் தான் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஜாப்புடைய லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா எனிவேர், அதாவது நம்ம தமிழ்நாட்டில் நீங்கள் எங்கேருந்து வேணாலும் இந்த ஒரு ஒர்க்குக்காக அப்ளை பண்ணிக்கலாம். ஒரு சூப்பரான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்காங்க. இது ஒரு பிரைவேட் செக்டர்லேருந்து வரக்கூடிய ஒரு ரோலு. ஜாப்புடைய டைப் பார்த்தீங்கன்னா தமிழக அரசு கவர்மெண்ட் ஜாப்ல அந்த சைடில் இருந்தால் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. டோட்டலாக பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 15000க்கு மேற்பட்ட வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. இதுக்கான இன்டர்வியூ டேட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதம் நவம்பர் 26, 27 இந்த டேட் பிரகாரம் உங்களுக்கு நடக்க போகுது. அதனால இந்த டேட் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக நவம்பர் 26, 27 இந்த டேட்டில் நீங்கள் இன்டர்வியூ அட்டன் பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா மினிமம் 18000 சேலரியில் ஒரு டீசென்டான ஒரு வேலை உங்களுக்காக பார்த்தீங்கன்னா கிடைக்கிற வாய்ப்பு அதிகமாக இருக்குது. என்னென்ன போஸ்டிங் ஃபர்ஸ்ட் கொடுக்குறாங்க அப்படின்னா ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் கொடுக்குறாங்க, எக்ஸிக்யூட்டிவ் கொடுக்குறாங்க, அக்கௌண்ட்ஸ், ஜூனியர் இன்ஜினியர், மேனேஜர்ஸ், டிரைவரு, எலக்ட்ரீஷியன், வெல்டரு, பிளம்பரு, செக்யூரிட்டி, டெய்லரிங்கு இந்த மாதிரி ஏகப்பட்ட ஜாப் ரோலை பார்த்தீங்கன்னா இவங்க ஓப்பன் பண்ணியிருக்காங்க. வேகன்சிஸ் பார்த்தீங்க அப்படின்னா 15000க்கு மேற்பட்ட ஜாப் ரோல் வேகன்சிஸ் அப்டேட் பண்ணியிருக்காங்க. 250க்கு மேற்பட்ட கம்பெனிஸ் இதில் பார்த்தீங்கன்னா பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. சரிங்களா? இதுக்கான எஜுகேஷன் ரோல் பார்த்தீங்கன்னா நீங்கள் 10th 12th டிப்ளமோ, டிகிரி, ஐடிஐ, இன்ஜினியரிங் படித்தவங்க முதற்கொண்டு இதுக்கு அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுக்கு ஏதாவது ஏஜ் லிமிட்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்குங்க. அதாவது 18 வயசு மினிமம் குவாலிஃபிகேஷன் மினிமம் ஏஜ் லிமிட் 18 வயசுலேருந்து அதிகபட்சம் 50 வயசுக்குள்ளே இருக்கக்கூடிய நபர்கள் வரைக்கும் அப்ளை பண்ணிக்க முடியும். மேலும் அப்ளை பண்ணிக்கலாம், ஃபீமேலும் பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணிக்கலாம். ஸ்டார்டிங் சேலரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 18000 ரூபாய் சொல்லியிருக்காங்க. அப்ராக்சிமேட்லி உங்களுக்கு 50000க்கு மேலேயே சேலரி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இன்டர்வியூ டேட் கண்டிப்பாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நவம்பர் 26 நவம்பர் 27 மார்னிங் 8 o'clockலேருந்து ஈவினிங் 4 o'clock வரைக்கும் உங்களுக்கு நடக்கும் அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அதே மாதிரி நவம்பர் 27 பார்த்தீங்கன்னா காலையில் 9 மணிலேருந்து 5 மணி வரைக்கும் உங்களுக்கு நடக்கும் அப்படிங்கிற சொல்கிறாங்க. வேணும் டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன் ரைஸில் கொடுத்துருக்கேன். மறக்காம செக் பண்ணி பாருங்கள். சேலம், கோயம்புத்தூர் இந்த ரிலேட்டடாக இருக்க நியர்பையில் இருக்கக்கூடியவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு இன்டர்வியூக்கு அட்டன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீங்கள் அதர் டிஸ்ட்ரிக்டில் இருக்கீங்க அப்படின்னா அப்ளை பண்ணி உங்களுக்கான இன்டர்வியூ டேட் எல்லாமே அவங்களே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெயில் மூலியமாக உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. சரிங்களா? இந்த போர்ட்டல்லாம் பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது இது நம்ம தமிழக அரசு ரன் பண்ணக்கூடிய தனியார் துறை வேலை வாய்ப்பான ஒரு வெப்சைட்டு. இந்த வெப்சைட் பார்த்து ஏற்கனவே நம்ம சேனல் போட்டிருக்கிறோம். எப்படி ரெஜிஸ்டர் பண்ணுறது, ஒரு கேண்டிடேட்டாக இருக்கிறவங்க எப்படி ரெஜிஸ்டர் பண்ணுறது, ஒரு ஜாப் ப்ரொவைடட் பண்ணுறக்கூடியவங்க நபர்கள் எப்படி ரெஜிஸ்டர் பண்ணுறது எல்லாமே நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கேண்டிடேட் லாகின் அப்படிங்கிற கிளிக் பண்ணி நீங்கள் லாகின் பண்ணிக்க முடியும். யூசர் நேம் பாஸ்வேர்ட் போட்டு உள்ளே போய்க்கோங்க. நீங்கள் ஒரு ஜாப் ஃபயருக்கு உள்ள போக போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஜாப் ஃபயர்னு சொல்லிட்டு ஒரு ஸ்க்ரோலிங் மெசேஜ் உங்களுக்கு ரன் ஆகிட்டு இருக்கும். அதை கிளிக் பண்ணி நீங்கள் ஈஸியாக பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்க முடியும். இப்போ இந்த இடத்துல சேலம் ஜாப் ஃபயர்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா? நவம்பர் 26 நடக்க போகிற இந்த ஜாப் ஃபயர் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அடுத்த பேஜ் கூட்டு போகும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்ளை பண்ணக்கூடிய மெத்தட் கொடுத்துருப்பாங்க. எந்த இடத்துல நடக்குது அப்படின்னா உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க பாருங்க. பத்மாவதி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் உமன்ஸ்
காலேஜ் ஆஃப் உமன்ஸ் அப்படிங்கிற இந்த லொகேஷன் தான் உங்களுக்கு சேலத்தில் வந்து நடக்குது. அங்கே போயிட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ வந்து அட்டன் பண்ணலாம். 250க்கு மேற்பட்ட கம்பெனிஸ் வந்து அவைலபிளாக இருப்பாங்க. அங்கே போயிட்டு உங்களுக்கு பிடிச்ச கம்பெனியில், உங்களுக்கு பிடிச்ச செக்டாரில், உங்களுக்கு பிடிச்ச இண்டஸ்ட்ரியில் போயிட்டு நீங்கள் வந்து ஈஸியாக வந்து ஒர்க் பண்ணிக்க முடியும். ஒரு அருமையான ஆப்பர்ச்சுனிட்டி, எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கான கான்டாக்ட் இன்ஃபர்மேஷனுமே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. வேறு ஏதாவது உங்களுக்கு வந்து டவுட்ஸ் இருக்குது, சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா மறக்காம இந்த கான்டாக்ட் நம்பருக்கு நீங்கள் வந்து கான்டாக்ட் பண்ணி கேட்டுக்கலாம். அப்படி இல்லைனா மெயில் ஐடியுமே கொடுத்துருக்காங்க. அவங்களுடைய கான்டாக்ட் பர்சனுடைய டெப்யூட்டி டைரக்டருடைய மெயில் ஐடி, கான்டாக்ட் நம்பர் எல்லாமே வந்து அவைலபிளாக இருக்குது. மறக்காம செக் பண்ணி பாருங்கள். ஒரு அருமையான ஆப்பர்ச்சுனிட்டி. அப்ளை பண்ணக்கூடிய மெத்தட் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் தான். இந்த இடத்துல அப்ளைன்னு சொல்லுற ஆப்ஷன் இருக்கு இல்லையா, இதை வந்து கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இடத்துல வந்து யூசர் நேம் பாஸ்வேர்டு வந்து கேட்கும். நீங்கள் ஏற்கனவே வந்து யூசர் நேம் பாஸ்வேர்டு வந்து வச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக உள்ளே போயிருங்க. இல்லை நான் வந்து புதுசாக தான் ஒரு அக்கௌண்ட் வந்து கிரியேட் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க இந்த இடத்துல வந்து டு கிரியேட் ஏ நியூ அக்கௌண்ட் ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, இதை வந்து கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இடத்துல உங்களுடைய ஃபர்ஸ்ட் நேம் கேட்கும், உங்களுடைய ஃபாதர் நேம், உங்களுடைய இமெயில் ஐடி, உங்களுடைய மொபைல் நம்பரு, உங்களுடைய ஆதார் கார்டு நம்பரு, உங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு 8 கேரக்டரில் வந்து பாஸ்வேர்டு வந்து கிரியேட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து கேபிட்டல் லெட்டரில் இருக்கணும், மற்ற லெட்டர் எல்லாமே வந்து ஸ்மாலில் இருக்கணும். அதுக்காண்டி உங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் கேரக்டர் தான் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. சரிங்களா, இது மட்டும் இருந்தாலே போதும். அதே பாஸ்வேர்டு நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணி முடிச்சுட்டு ஐ அப்செட் இந்த இடத்துல டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் வந்து உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா படிச்சு பாருங்க. படிச்சு பார்த்து முடிச்சதுக்கப்புறம் இந்த இடத்துல டிக் பட்டன் வந்து எனபிள் பண்ணிட்டு ரெஜிஸ்டர் கொடுத்தீங்கனாலே போதும். யூசர் நேம் பாஸ்வேர்டு வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக ரெஜிஸ்டர் ஆயிடும். உங்களுடைய மொபைல் நம்பருக்கும் நீங்கள் கொடுத்துருக்கக்கூடிய மெயில் ஐடிக்கும் உங்களுக்கு வந்து ரிசீவ் ஆயிடும். அந்த பத்திரமா வந்து ஒரு டைரியில் நோட் பண்ணி வச்சுக்கிட்டு நீங்கள் டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கேண்டிடேட் லாகின் அப்படிங்கிற இடத்துல நீங்கள் கிளிக் பண்ணி ஈஸியாக வந்து லாகின் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல டிக்ளரேஷன் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இதை கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா படிச்சு பாருங்க. அந்த டிக்ளரேஷன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இந்த ஒரு ஜாப் போர்ட்டல் வந்து பார்த்தீங்கன்னா பிரைவேட் செக்டர்லேருந்து வரக்கூடிய ஒரு நோட்டிஃபிகேஷனாக நாங்கள் வந்து ரிலீஸ் பண்ணுவோம் அப்படிங்கிற சொல்கிறாங்க. அதே பொறுத்த வரைக்கும் அரசு துறை, அரசு சார்ந்த நிதி நிறுவனங்கள்லேருந்து வரக்கூடிய இந்த ஒரு காலி பணியிடங்கள் வேலைவாய்ப்பு வந்து இந்த ஒரு போர்ட்டல் வந்து நாங்கள் வந்து அப்லோட் பண்ண மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏன்னா இது ஒன்லி ஃபார் வந்து பிரைவேட் செக்டர்லேருந்து வரக்கூடிய ஜாப் ரோல்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைவேட், அதுக்குன்னு சொல்லிட்டு தனியாக ஸ்பெசிஃபிக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரோலை வந்து கொடுத்துருக்காங்க, ஒரு போர்ட்டல் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா செக் பண்ணி பாருங்கள். வேறு ஏதாவது டவுட்ஸ் இருக்குனாலும் கமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை வேலை தேடிட்டு இருக்கக்கூடிய ஜாப் சீக்கர், அன்எம்ப்ளாய், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு, உங்கள் ஸ்டூடெண்ட்ஸுக்கு, உங்கள் நேர்மையில் இருக்கக்கூடியவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோ மீட் பண்ணலாம். நீங்கள் நெக்ஸ்ட் எந்த மாதிரி ஜாப் வந்து சர்ச் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட் வந்து தெரியப்படுத்திங்கன்னா அது ரிலேட்டடாக ஜாப் வரும்போது கண்டிப்பாக நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுவேன். நம்ம சேனலில் போடக்கூடிய எல்லா ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டியுமே 99% நான் வந்து வெரிஃபை பண்ணப்பட்டு தான் உங்களுக்கு வந்து அப்லோட் பண்ணிட்டு இருக்கேன். என் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் எனக்கு தெரிஞ்ச ஹச்ஆர் சைட்லேருந்து, எனக்கு தெரிஞ்ச பிரைவேட் செக்டர்லேருந்து, எம்என்சி கம்பெனியில் ஒர்க் பண்ணக்கூடிய நபர்கள்ட்ட நான் வந்து கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வேகன்சிஸ் வந்து அப்டேட் பண்ணிட்டு இருக்கேன். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா விசிட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட சப்போர்ட் வந்து கொடுங்க. டெலிகிராம் சேனல், இன்ஸ்டாகிராம் பேஜ்லாம் ஃபாலோ பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காம பண்ணுங்க. நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா சோஷியல் மீடியாலுமே வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டிவாக இருக்கும். எல்லா இடத்துலையுமே வந்து பார்த்தீங்கன்னா எவ்ரிடே வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட் வந்து பப்ளிஷ் பண்ணிட்டு வரோம். கண்டிப்பாக உங்களுக்கு நிறைய விஷயங்கள் நீங்கள் வந்து லேர்ன் பண்ணிக்கிறதுக்காக இருக்கட்டும், மற்றபடி இந்த கெரியர்லேருந்து க்ரோத் வந்து எனக்கு வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்ம நெக்ஸ்ட் அப்டேட் மீட் பண்ணலாம் நண்பா. ஆல் த பெஸ்ட். காட் பிளஸ் யூ.